ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் பிக் பாஸ் சீசன் 7 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 7 வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்க சீசனோட எல்லா சீசனோட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இதை ப்ளாஸ் பற்றி நம்ம இப்போ கண்டென்ட் வீடியோ போட போகிறோம். டெய்லி வீடியோ வரும். அதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ இந்த வாரத்தோட ஹைலைட்டே என்னென்னா, நம்ம அந்த டான்ஸிங் மாரத்தான் நடந்ததில் ஒரு ஒரு குட்டையை கிளப்பி விட்டு வீக்கெண்டில் வந்து நல்லா கமல் சார் வந்து வச்சு செஞ்சாருன்னு தான் நம்ம சொன்னோம். அது என்னன்னா, ரவீனா வந்துட்டு மணிக்கு வந்து மொத்த காசுமே கொடுத்தது நமக்கு தெரியும் அந்த டான்ஸிங் மாரத்தான். அதை வந்து சமாளிக்க சொல்லி அதுக்கப்புறம் கரெக்டாக பிக் பாஸ் வந்து அவர் சொல்லிட்டு அப்புறம் சமாளிச்சிட்டாங்க. வீக்கெண்டில் என்ன நடந்துச்சுன்னா, ரவீனா வந்து பிக் பாஸ் வந்து கமல் சார்கிட்ட வந்து நீங்கள் எதுக்கு இவ்வளோ இது கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது நம்ம ரவீனா இருந்துக்கிட்டு நான் எனக்கு விருப்பப்பட்டு தான் கொடுத்தேன். விருப்பப்பட்டுனா இப்போ நம்ம 10 பேர் ஆடுறாங்கன்னா 10 பேர் ஆடும்போது 10 பேர்த்தில் யார் ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் காசு கொடுத்தா பரவாயில்ல. ஃபஸ்ட்டு யார் ஆடினாங்களோ அது அவங்க ஃபேவரட்டிசம், அவங்க 2 பேர் க்ளோஸுன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலேயே கொடுத்து அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாங்க பொதுவாக. அதையும் அந்த ரவீனா பாப்பா வந்து ரொம்ப ரொம்ப சமாளிக்க பார்க்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பூர்ணிமா தான் ரொம்ப ரொம்ப பாவமாக தெரிஞ்சிச்சு இந்த வாரம். ரொம்ப கமல் சார்கிட்ட வந்து எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்காக சமாளிக்க தெரியாது அப்படின்னு ஒரு வாய் தவறி சொல்லிடுச்சா இல்லை உண்மையை சொல்லிச்சா இல்லை எப்படி சொல்லிச்சுன்னே தெரில. மாயா இருந்துக்கிட்டு அதெல்லாம் நான் இது பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு, என்னாலலாம் சமாளிக்க முடியாது, நீங்கள் என்ன சமாளிச்சுவீங்க, என்னாலலாம் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து மாயா சொல்கிறாங்க. பூர்ணிமா இருந்துக்கிட்டு அதுக்கு வந்து வா எது வேணால் நம்ம சமாளிச்சுக்கலாம், சமாளிக்கவா தெரியாது அப்படின்னு ஒரு இது சொல்லி, ஆனால் அதை எப்படியோ டைவெர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டாங்க பூர்ணிமா. இருந்தாலும் ஒரு சோகமான செய்தி என்னென்னா, நம்ம தலைவன் கூல் சுரேஷ் இருந்துக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்டைலில் அலைவாப்பில். ஒரு வாரம் முயல், ஒரு வாரம் புறா, ஒரு வாரம் செடி, அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்டைலில் நடப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துக்கிட்டு என்னன்னா, அடுத்த வாரத்துலேருந்து அவர் இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம வீக்கெண்டில் வந்து எலிமினேட் ஆகிட்டார். அவர் வந்து ஏறி போகும்போதே நமக்கு தெரியும் அவர் வீக்கெண்டில் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு. ஏன்னா அவர் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை பற்றி ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான். ஏன்னா வீட்டுக்கு போகணும், நான் வீட்டை பார்க்கணும், வீட்டுக்கு போகணும், வீட்டை பார்க்கணும், அந்த வீடுன்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டாவே அவருக்கு கண்ணு கலங்கிடுது. அது எப்படி தான் கண்ணீர் வருதுன்னு தெரில. அந்த இதோட நம்ம கூல் சுரேசன் வந்து பயங்கரமான போகும்போது ஒரு பயங்கரமான கதை ஒன்று பண்ணிட்டு போயிட்டாப்புல. என்ன ஆகுதுன்னா, நம்ம எலிமினேட் ஆகி வெளில வந்து கமல் சார் வந்துக்கிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுங்கள் அப்படின்னாரு. இவங்க இருந்துக்கிட்டு எல்லாமே கொட்டி தள்ளிட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு போயிட்டாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லா குறையுமே எல்லாமே இப்போ அர்ச்சனை வந்து கோவப்படுறது, விஷ்ணு வந்து இங்கிட்டு பேசுகிறது அங்கிட்டு பேசுகிறது, மாயா வந்து கரெக்டான ஸ்டேஜ்லேயே போகலை, நீ கரெக்டான இதுலேயே இல்லை, அதுக்கு தான் ஒரு இது சொல்லியிருப்பார் கமல் சார். நீ எங்கே பேசுனதை நீங்கள் உள்ளே பேசியிருந்தீங்கன்னா நான் உன்னை கை தூக்கியிருப்பேன். விஷ்ணு ப்ரோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 பயந்துட்டாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம எலிமினேட் ஆக போகிறது வந்து விஷ்ணு ப்ரோ அண்ட் அர்ச்சனா, தினேஷ், நிக்சனு, கூல் சுரேஷ் அண்ணன் இவங்களாக தான் இருந்தாங்க. அப்போதைக்கு வந்து நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சது வந்து விஷ்ணு ப்ரோன்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கூல் சுரேஷ் அண்ணன் வெளில போயிட்டாப்புல. விஷ்ணு ப்ரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அழுதுட்டார் சொல்லப்போனால். அவர் தான் வெளில போவார்னு அவருக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கும் பேசிக்காக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலில் வந்து கூல் சுரேஷ் என்னன்னு தெரிஞ்ச உடனே ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவர் பயந்துட்டாருன்னு தான் தோணுது. ஆனால் எல்லாத்துட்டையுமே நல்லா சூப்பராக பேசினாப்புல. முன்னாடி இருந்ததோட இப்போ விஷ்ணு ப்ரோ வந்து எல்லாத்துட்டையுமே சூப்பராக தான் பேசினார். அப்புறம் மாயாவும் கமல் சார் வந்து பேசிக்காக மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு 50% தெரியுது. அது என்னென்னா, மவீனா மேட்டரில் வந்து இவங்க வந்து எல்லாருமே சொன்னாங்க, இவங்க பண்ணால் இவங்க பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்,
நம்ம அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க வந்து கூட்டா நெக்சனு, பூர்ணிமா, விக்ரமு, மாயா 4 பேர் சேர்ந்து நம்ம ஒரு ஆளுக்கு போய் கொடுப்போம், நம்ம விஜய்க்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக விஜய்க்கு கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இருந்துக்கிட்டு ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைட்டாக வச்சு லைக் பண்ணுங்கள். அண்டு ஓகே பாய்.